ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதய தசைகளை வலுவாக்கும் உணவுகள். அதை பற்றி தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஹார்ட் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்மூத் மசில். இப்போ ஒரு மசில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம பாடியில் வந்து ஒரு மசில் இருக்குது, கை காலில் எல்லாம் ஒரு மசில் இருக்குது இல்லையா? அது வந்து ஒரு ஹார்டாக இருக்கும். ஆனால் இது வந்து இதயத்துக்கு போகக்கூடிய அந்த மசில்ஸ், அதாவது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி இதய தசைகளை எந்தெந்த உணவுகள் வலுவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது என்னென்னா முழு தானிய வகைகள். இது ஹோல் கிரைன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தானிய வகை, உங்களுக்கு எல்லாம் இது வந்து தெரியுங்க. இப்போ இது சிறுபயிறு, பெரும்பயிறு அப்படின்னு இது வந்து பயிர் வகைகள் அந்த மாதிரி உண்டு இல்லைங்க நிறைய. ஸோ இந்த மாதிரி தானிய வகைகள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த தானிய வகைகளை நம்ம வந்து ஒரு சாப்பாட்டு கூட ஒரு சைட் டிஷ் மாதிரி இது வந்து சாப்பிடலாம். இல்லைனா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அதை இது வந்து அவிச்சு அது கூட லைட்டாக வந்து சுகர் ஏதாவது போட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இந்த ஹோல் கிரைன்ஸ் சொல்லக்கூடிய முழு தானிய வகைகளுடைய சத்துக்கள் வந்து இது கிடைக்கும். இது ஹார்ட் மசில்ஸ் அதை வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? அப்புறம் ரெண்டாவது ஹை ப்ரோட்டீன் டயட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம கை கால் ஒரு மசிலுக்கே முக்கியமாக ஒரு தேவை. அப்போ ஹார்ட் மசிலுக்கு கண்டிப்பாக தேவை இல்லையா? அது சாஃப்ட் மசில் வேறு, அது ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ வந்து ஒரு ப்ரோட்டீன் டயட், அது முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கூட இடத்தோட சொல்கிறேன். இப்போ வெஜ்ஜில் வந்து கொண்டக்கடலையாக இருக்கட்டும், இப்போ வந்து நான்வெஜ்ஜில் முட்டையில் வந்து வெள்ளைக்கருவாக இருக்கட்டும், அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஒரு வந்து ப்ரோட்டீன் கிடைக்கும், அது வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? அப்புறம் இது வந்து வெஜிடபிள்ஸ். ஏன்னா ஹார்ட்னால அதுக்கு ஸ்மூத் மசில், அதுக்கு வந்து ஒரு வந்து வெஜிடபிள் தேவை. பொதுவாக வந்து வெஜிடபிளில் வந்து விட்டமின்ஸ் கூட இருக்கும், அது இல்லாமல் சில வந்து அயன் சத்துக்களும் கூடுதலாக இருக்கும். ஏன்னா ஹார்ட் வந்து ஒரு பிளட் வந்து ஒரு பம்ப் பண்ண வேலையை பார்க்குறதால அதனுடைய ஸ்மூத் மசிலுக்கு வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன், அயன் வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உணவு தேவைப்படும். அது வந்து வெஜிடபிள்லையும் உண்டுங்க, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் நான்காவது வந்து ஃப்ரூட்ஸு. இப்போ ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் வந்து நல்லதுக்காங்க. ஏன்னா சாஃப்ட் ஆர்கன்ஸுக்கு வந்து ஒரு சாஃப்ட் டயட் மாதிரி. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பாடி மசில்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும், அதுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஃபுட் தேவை. ஆனால் ஹார்ட் மசில் வந்து ஸ்மூத்தாக இருக்கும்ல, இது ஸ்மூத்தாக இருக்கனால அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாஃப்ட் டயட். அது இப்படி சாஃப்ட் டயட்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வந்து சாஃப்டான ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஃபுட்டுகள் சாப்பிட்டீங்கன்னா இதய தசைகள் வலுப்பேறும். அப்புறம் வந்து ஃபேட்டும் சாப்பிட்டுக்கலாங்க, அதுவும் ஹார்ட் மசிலுக்கு நல்லது தாங்க. என்னக்கா டாக்டர் ஃபேட் சாப்பிடலாமா? அது நல்லதான்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க. நான் சொல்கிறது ஹை லெவல் கொலஸ்ட்ரால், அதாவது ஹெச்டிஎல்னு சொல்லுவோம், எல்டிஎல் கிடையாது. அது கெட்ட வந்து கொலஸ்ட்ரால், அது வந்து கொழுப்பில் கெட்டது. நான் சொல்கிறது வந்து நல்ல கொழுப்பு, அது வந்து ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க. அதுவும் ஹார்ட்டுக்கு வந்து நல்லது தாங்க. அது பேசிக்காக எல்டிஎல்லை வந்து குறைக்கும், அது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஹார்ட்டோட ஸ்மூத் மசில்ஸுக்கு அது வந்து முக்கியமாக இது வந்து ஒரு தேவை. ஓகேவா? ஸோ ஹெச்டிஎல் எதிரெல்லாம் கூடுதலாக இருக்குன்னா ஃபுட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு இது முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கூடுதலாக இருக்குது. இது வந்து நட்ஸ் வகைகள் நோக்கி முக்கியமாக வந்து முந்திரி பருப்பில் வந்து ஹெச்டிஎல் கூடுதலாகவே இருக்குங்க. அப்புறம் ஒரு பாதாம் அந்த மாதிரி ஃபுட்டுகள் சாப்பிட்டுக்கலாம், அதுலேயும் வந்து ஒரு வந்து ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பு கிடைக்கும். அது வந்து ஹார்ட் ஸ்மூத் மசிலுக்கு வந்து ஒரு முக்கியமாக தேவை தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஹார்ட் வந்து ஒரு மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதனுடைய ஒரு பம்பிங். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஹார்ட் தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக பிளட்டை இது வந்து சர்க்குலேஷன் பண்ணுது இல்லையா? அப்போ அதனுடைய பம்பிங் ஆக்ஷன் கூடணும். பம்பிங் ஆக்ஷன் கூடணும்னா அதுக்கு வந்து அதனுடைய ஒரு மசில்ஸ்லாம் நல்லா வேலை செய்யணும். மசில்ஸ் வேலை செய்யணும்னா மசில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அது ஸ்மூத் மசில்னு சொல்லுவாங்க, நல்ல இது சாஃப்ட் மசில்ஸ். ஸோ அதை முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெங்தன் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டுகளை இது சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் மசில் வந்து ஸ்ட்ரெங்த்தாக இருந்து நல்ல ஒரு இது பம்பிங் ஆக்ஷன் பண்ணும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் பாடி ஃபுல்லாக இருக்கும், நமக்கு வந்து எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ எனது வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஹார்ட்டை பற்றி முக்கியமான ஒரு வீடியோ, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.